ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா கணபதி சைட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து கார்பெண்டர் ஒர்க்குங்க. இந்த பில்டிங்கில் என்ன ஃபால்ட்டுனா, ஃபஸ்ட்டு நிலவு மேலே தண்ணி பட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் கரையான் பிடிச்சிச்சு. போர்ட்டிகோ சைடில் கொஞ்சம் மழை தண்ணி படாத மாதிரி நம்ம ஜன்னல்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, க்ளோசிங்கில் வச்சோம்னா மெயின்டைன் ஆனால் கரையான் எப்பயுமே பிடிக்காது நம்மளுக்கு. கரையான் பிடிக்காமல் இருந்தால் தான் நிலவு ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் நிலவில் தான் அது கரையான் பிடிச்சி, டோரில் பிடிக்கல. டோர் நல்லாவே இருந்துச்சு. ரெடிமேட் டோர் தான், ரெடிமேட் நிலவு தான். இதுதான் அந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு சீக்கிரமாகவே உங்களுக்கு. கஸ்டமர் இந்த எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னாங்க. அதனால் ஒன் டே டைம் மட்டும் கேட்டு ஒன் டேலேருந்து ஒர்க் முடிச்சிட்டேன். ஏன்னா ரெண்டல் வந்து ஆள் இருந்தாங்க இந்த வீட்டில் குடி. நாங்கள் ஒன் டேலேயே இந்த ஒர்க் முடிக்கணும், ஆள் இருக்கனால ஒன் டேலேயே முடிக்கணும்னு சொல்லி அர்ஜென்ட்டாக அந்த ஒர்க் நாங்கள் பண்ணி முடித்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் நிலவை எடுத்தோன்னா கரையான் மருந்து ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ரெண்டாவது கரையான் அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. அதேமாதிரி இந்த பூச்சி சரியில்லை. நாங்கள் பேஸ்டிங்னாலே ஃபுல்லாக இந்த நிலவை பூசிட்டு அதுக்கப்புறம் டைம் ஒரு 3 hours கொடுத்தோம். அதுக்குள்ளே நிலவு செதுக்கிறது, லாக் வைக்கிறதுக்கு, அப்புறம் கீல் வைக்கிற காடி, டோர் ஓப்பன் பண்ணுற கீல் வைக்கிற காடி, அப்புறம் ஸ்டாப்பர் எல்லாம் செட் பண்ணிட்டோம். அதேமாதிரி நிலவும் நாங்கள் புது நிலவாக வாங்கிட்டு வந்து நாங்களாக செதுக்கி பண்ணனால பிரேமர் அடித்து அதுவும் காய விடணும். ஃபஸ்ட்டு மரத்தில் அதுதான் நம்ம இந்த செவுத்துக்கு பேக்கிங் எப்படி பண்ணுறோமோ மரத்துக்கு பிரேமர் அடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து பண்ணோம். பெயிண்ட் அடிக்க நெக்ஸ்ட்டு செவுத்தோடு ஜாயின் பண்ணி வைக்கும் போது ஈரப்பதம் இருக்கும், சீக்கிரம் கரையான் வந்துடும், பூச்சி பிடிச்சிரும். அதனால் நிலவுக்கு வந்து பிரேமர் அடிக்கணும். மேல் நிலவை மட்டும் செட் பண்ணி நாங்கள் பிரேம் அடித்தோம். கீழே 2 ஸ்னாவும் பிரேமர் அடித்ததுக்கப்புறம் தான் செட் பண்ணோம். மேக்ஸிமம் ஃபிட் பண்ணதுக்கு முன்னாடியாவது பிரேமர் அடிக்கணும், இல்லை ஃபிட் பண்ணதுக்கப்புறமாவது பிரேமர் அடிச்சிடணும். பிரேமர் அடிக்காமல் விடக்கூடாது. நீங்கள் ஒரு 3 months விட்டால் கூட மரம் வேஸ்ட்டாக போயிடும். பிரேமர் அடிச்சோன்னா சேஃப்டி, அதுதான் மெயின் நம்மளுக்கு. அதில் ஒரு கெமிக்கல் இருக்கனால சீக்கிரம் பூச்சி பிடிக்காது. ஒரு 2 years 1 year பிரேமர் அடிக்கணும். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கல, அட்லீஸ்ட் வார்னிஷாவது அடிச்சு வச்சுட்டுருக்கணும். பெயிண்ட் அடிச்சிட்டாலுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இந்த வீட்டில் ஜன்னல் சைட்லேயுமே கரையான் பிடிச்சிருந்துச்சு. அதிலெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக நிலவு போகல அந்த ஜன்னலில். அதனால் அதுக்கு கரையான் மருந்து அடிச்சுட்டு அதுக்கு மக்கு வச்சோம். ஒரு இடம் கேப் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பூச்சி கண்டிப்பாக வந்து தங்கிடும், பள்ளி எல்லாமே. அதனால் அந்த கேப்புக்கு எல்லாமே மக்கு வச்சிடணும். ப்ராசஸாக ஒர்க் பார்க்குற எல்லாருக்குமே இந்த சின்ன சின்ன விஷயம் தெரியும். அந்த ஒர்க் மட்டும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடணும். நாங்கள் கஸ்டமருக்காக தான் இந்த வீடியோவில் எடுப்போம். அவங்களுக்கு தெரியாது, வெளியூரில் இருக்கனால நாங்கள் எடுத்து காட்டணுங்கிறக்காக. கஸ்டமர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியூரில் இருப்பாங்க. அவங்களே எடுத்து காட்டுவோம். அப்புறம் சப்போஸ் நம்ம ஒர்க் என்னென்ன பண்ணுறோங்கிறது தெரியாது, ஏ டு ஜெட் சொல்கிறோம். அது எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம், இந்த ஒர்க்லாம் பண்ணுறோம், சின்ன சின்ன ஒர்க்கு கூட பண்ணுறோம், இதில் எல்லாம் டிப்ஸ் இருக்குது. சில பேர் வெளியூர்லேருந்து கேட்பாங்க என்னென்ன பண்ணலான்னு. அவங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரக்காக மட்டும் தான் நாங்கள் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம், பார்க்குறக்காக சொல்கிறோம். நிறைய பேர் தெரிஞ்சுக்கனால எங்களுக்கு நிறையா பேத்துக்கு நாங்கள் எப்படி வேலை செய்ய தெரிஞ்சோம், ஏ டு ஜெட் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் என்ன பெஸ்ட் ஒர்க் உங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ கண்டிப்பாக அந்த ஒர்க் நாங்கள் பண்ணித்தருவோம். எப்பயுமே ஏ டு ஜெட் உங்கள் கூடயே தான் ஒர்க் பண்ணி தருவோம். நன்றி.